தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலே எபிரேயர் 11வது அதிகாரத்தின் 27வது வசனம். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். அல்லேலூயா. இந்த வசனத்தில் வாசிக்கும்போது விசுவாசத்தினால் ராஜாவின் கோபத்துக்கு பயப்படவில்லை. அல்லேலூயா. ராஜாவோட கோபத்துக்கு பயப்படாமல் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய். அப்போ பயம் என்ன செய்யும்? உறுதியை குலைத்து விடும். ஆனால் உண்மையாய் மோசேவை நம்ம பார்க்கும்போது அவர் பயப்படாமல், ராஜாவோட கோபத்துக்கு பயப்படாமல், அவர் அதரிசனமானவரை, காணாமல் இருக்கிற தேவனை அவர் தரிசித்தது போல உறுதியாக இருந்தார். ஆகவே அவர் எகிப்தை விட்டு புறப்பட்டு போனார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியே நம்ம பார்க்கும்போது கூட இதே வசனத்தில் 23ஆம் வசனம் பார்க்கும்போது, மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். ஆமேன். இந்த வசனத்தில் ராஜாவோட கட்டளைக்கு பயப்படல. என்னன்னு சொன்னால் விசுவாசம். அந்த விசுவாசம்தான் இந்த நாளில் ராஜாவோட கட்டளைக்கு பயப்படாமல் பிள்ளையை ஒளித்து வைக்கிற ஒரு தைரியத்தை மோசேயோட பெற்றோருக்கு கொடுத்தது. அதே போல் ராஜாவோட கோபத்துக்கு பயப்படாமல் அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு போவதற்கு விசுவாசம் காரணமாக இருந்தது. நாம் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கும் பொழுது அந்த விசுவாசம் பயத்தை புறம்பே தள்ளுகிறதா இருக்கிறது. நாம் பயப்படும் காரியத்துக்கு நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஆமேன். இன்னைக்கு அவர் என்னோடு இருக்கிறார், என்னோட பேசுகிறார், என்னை அவர் நடத்துகிறார் என்கிறதான ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வரும் பொழுது நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மோசேவோட தாய் தகப்பன்மார் சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஆனால் தேவன் மேலே வச்ச ஒரு விசுவாசம், அவங்க ராஜாவோட கட்டளைக்கு பயப்படவே இல்லை. அதே போல தான் மோசேவும் கூட நார்மலான ஒரு மனுஷனாக இருந்தும் கூட அவர் தேவனை விசுவாசத்தினால அவர் ராஜாவினுடைய கோபத்துக்கு பயப்படல. இன்றைக்கு உலகத்தின் கட்டளைகளுக்கும் உலகத்தின் அதிகாரிகள், உலக பிரகாரமான மனிதருடைய கோபத்துக்கும் நாம் பயப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் நம்மில் கிரியை செய்ய முடியாது. ஆகவே இன்றைக்கு பயப்படாதே என்று சொன்னவரை விசுவாசத்தோடு நோக்கி பார்த்து யாருடைய கட்டளைக்கும் யாருடைய கோபத்துக்கும் நாம் பயப்படாமல் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் பெரிய விடுதலையையும் பெரிய காரியங்களையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு நாம் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இன்றைய நாளில் கூட பயப்படாதே என்று எங்களோடு கூட இடைப்படுகிற கர்த்தர், எங்களுடைய விசுவாசம்தான் பயத்தை புறம்பே தள்ளுகிறது. இயேசுவின் நாமத்தினால் எப்படியாய் மோசேவுடைய பெற்றோர் கர்த்தாவே ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் இருந்தார்களோ ஆண்டவரே, அதே போல கூட மோசே கர்த்தாவே எப்படி ராஜாவினுடைய கோபத்துக்கு பயப்படாமல் இருந்தாரோ அதே போல் நாங்களும் இந்த உலக பிரகாரமான கட்டளைகளுக்கும் கோபத்துக்கும் பயப்படாமல் உமக்கு பயந்து நடக்க, உம்மேல் விசுவாசமாய் இருந்து ஜெயிக்க கர்த்தர் தாமே எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.